அன்புக்கினிய மாணவர்களே, சென்ற வகுப்பில் மௌரிய வம்சத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்திருந்தோம். மௌரிய வம்சம் இந்தியாவை, குறிப்பாக வட இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னிந்தியாவின் ஆந்திர பிரதேசம் வரை ஆட்சி செய்த வம்சமாகும். இது இந்தியாவை 322 பிசி முதல் 184 பிசி வரை ஆட்சி செய்தவர்கள். இந்த வம்சத்தின் அரசர்களாக சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர் போன்ற அரசர்கள் இருந்தார்கள். இன்று இந்த அரசர்களின் இந்த மௌரிய வம்ச ஆட்சி காலத்தில் ஆட்சி நிர்வாகம் மற்றும் சமூகம் போன்ற விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்புக்கினிய மாணவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், மௌரிய வம்சத்தை பற்றி படிப்பதற்கும் மௌரிய நிர்வாகத்தை பற்றி படிப்பதற்கும் நமக்கு சிறந்த சான்றாக விளங்குவது சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட, கௌட்டில்யர் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணுகுப்தர். அதாவது 3 பேர்களும் ஒருவரை தான் குறிக்கின்றது. சாணக்கியர் என்றாலும் அவர்தான், கௌட்டில்யர் என்றாலும் அவர்தான், விஷ்ணுகுப்தர் என்றாலும் அவர்தான். இவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்ற நூல், இந்த அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் மிக முக்கியமான ஒரு நூலாக விளங்குகிறது. இது அரசியல் கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. ஒரு அரசு, அதன் கடமைகள், அது செய்ய வேண்டிய பணி போன்ற விஷயங்களை இந்த அர்த்த சாஸ்திர நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அர்த்த சாஸ்திர நூல் மௌரிய நிர்வாகத்தை பற்றி படிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கின்றது. அதே போல் நாம் நேற்றைய வகுப்பில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லியிருந்தோம், அசோகர் 261 பிசிக்கு பிறகு, கலிங்க போருக்கு பிறகு பௌத்த சமயத்தை தழுவியிருந்தார். அவர் பௌத்த சமயத்தை தழுவியிருந்த காரணத்தினால், பௌத்த சமயத்தை தழுவிய பிறகு பௌத்த சமய அறநெறிகளை விளக்கி, அவருடைய ஆட்சியில் மக்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ற உத்தரவுகளை பிறப்பித்து, இந்த உத்தரவுகளை பல்வேறு பாறைகளில், பல்வேறு இடங்களில், தூண்களில் பொறித்திருந்தார். இதை மேஜர் ராக் எடிக்ட்ஸ், பில்லர் எடிக்ட்ஸ், மைனர் ராக் எடிக்ட்ஸ், மைனர் பில்லர் எடிக்ட்ஸ் என்று சொல்வார்கள். இது இந்தியா முழுவதும், ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருந்து தொடங்கி ஆந்திரா வரை பல்வேறு இடங்களில் இந்த உத்தரவுகள், இந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இந்த அசோகன் எடிக்ட்ஸ், இந்த அசோக அரசருடைய உத்தரவுகள் பல்வேறு பாறைகளில், பல்வேறு தூண்களில் இந்தியா முழுவதும் பொறிக்கப்பட்டிருந்த இந்த உத்தரவுகள் அவர்களுடைய நிர்வாகத்தை பற்றி, மௌரிய அரசர்களின் நிர்வாகத்தை பற்றி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகின்றன. அதே போல் மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்கர், செலுக்கஸ் நிகேட்டர் என்கின்ற கிரேக்க அரசனுடைய தூதுவராக இந்தியாவுக்கு வந்து சந்திரகுப்த மௌரியருடைய அவையில் தங்கியிருந்த மெகஸ்தனிஸ் உடைய நூலான இண்டிகா, இந்த நூல் மௌரிய வம்ச நிர்வாகத்தை பற்றி நமக்கு நிறைய தெரிவிக்கின்றது. ஆக இந்த அடிப்படைகளில், இந்த ஆதாரங்களின் அடிப்படைகளில் நாம் மௌரிய வம்சத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மௌரிய நிர்வாகத்தின் அடிப்படை நோக்கங்கள் என்னவாக இருந்தன என்று கேட்டால், வரி வசூலிப்பது, நீதி வழங்குவது, உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, வெளிநாட்டு அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பது. இது மௌரிய அரசாங்கத்தின், மௌரிய நிர்வாகத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு மௌரிய வம்சத்துக்கு, மௌரிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஆட்சி நிர்வாக கட்டமைப்பு தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாக கட்டமைப்பை சிலர் சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். அதாவது அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். சிலர் இல்லை, இது சென்ட்ரலைஸ்டு இல்லை, டீசென்ட்ரலைஸ்டாக தான் இருந்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய தேசத்தை நிர்வகிக்கின்ற வேளையில், அதே போல் அந்த தேசத்தில் இருந்த தொலைத்தொடர்பு விஷயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது, இந்த தேசத்தின், அதாவது மௌரிய வம்சத்தின் ஆட்சி நிர்வாகம் டீசென்ட்ரலைஸ்டாக தான், அதிகார குவிப்பு இல்லாமல் அதிகாரங்கள் பகிர்தலின் அடிப்படையில் தான்
இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆக இது ஒரு விவாதம். மௌரிய வம்ச அரசு என்பது அதிகார குவிப்பு அடிப்படையில் செயல்பட்டதா அல்லது அதிகார பகிர்தல் அடிப்படையில் செயல்பட்டதா? வாஸ் இட் a centralized state or was it a decentralized state என்பது ஒரு விவாதம். இந்த விவாதத்தில் கிரேக்க அறிஞர்கள் அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஸ்டேட், அதிகார குவிப்பு இருக்கக்கூடிய பகுதியாக சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பிரம்மாண்டமான அந்த சாம்ராஜ்யத்தில் ஆப்கானிஸ்தான் எல்லையில் இருந்து ஆந்திர பிரதேசம் வரை பறந்து விரிந்திருந்த அந்த சாம்ராஜ்யத்தில் ஒரே மாதிரியான நிர்வாகம் இருந்ததனால் அப்படி அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் பல அறிஞர்கள் அந்த சமூகத்தை படித்துவிட்டு அந்த சமூகத்தில் இருந்த தொலைத்தொடர்பு முறைகள், அந்த சமூகத்தில் இருந்த போக்குவரத்து, அந்த சமூகத்தில் இருந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, இதையெல்லாம் பார்த்துவிட்டு கண்டிப்பாக அது சென்ட்ரலைஸ்டாக இருக்காது, டீசென்ட்ரலைஸ்ட் அதிகார பகிர்தலின் பேரில் தான் அந்த அன்றைய மௌரிய ஆட்சி நடைபெற்றிருக்கும் என்று கருதுகின்றனர். ஆட்சியின் தலைமை இடத்தை அரசர் பெற்றிருந்தார். ஆட்சியை அரசர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தார். தலைமையேற்று ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அரசருக்கு துணையாக ஒரு அமைச்சரவை இருந்தது. அதாவது அமைச்சர்களின் குழு இருந்தது. இந்த அமைச்சர்களின் குழு அரசருக்கு உறுதுணையாக இருந்தது. அரசருக்கு ஆலோசனைகள் வழங்கியது. அரசருடைய நிர்வாகத்தை அரசருடைய உத்தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு துறைக்கு பொறுப்பாளராக இருந்து ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு அமைச்சர் கவனித்துக் கொண்டனர். அதே போல் அரசர் கேட்கின்ற போதெல்லாம் அவர்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை அரசருக்கு தெரிவித்தனர். அதே போல் அரசருக்கு அமைச்சர் அவை குழு உறுதுணையாக இருந்தது போல் புரோகிதா என்ற ஒரு பிரீஸ்ட் என்று சொன்னால் ஆன்மீக தலைவர் ஒருவர் புரோகிதா என்று அழைக்கப்படுபவர். அவர் அமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருந்து ஆலோசனைகள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார். புரோகிதா என்பது ஒரு பொறுப்பு, ஒரு பதவி, அது தனிநபர் அல்ல. புரோகிதா என்பது ஒரு பொறுப்பு. அதாவது ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு புரோகிதா இருந்தார்கள். இந்த புரோகிதா என்பது ஆன்மீக தலைவராக இருந்தார்கள். அதே போல் ஒவ்வொரு துறையையும், விவசாயம் என்று சொன்னால் விவசாயத்துறையை, நீர்ப்பாசன முறை என்றால் நீர்ப்பாசன முறை துறையை, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் செயலர்கள் இருந்தார்கள். அந்த செயலர்களுடைய பேர் மகாமத்ரியாக்கள். ஆக இந்த மகாமத்ரியாக்கள் தங்களுடைய துறைகளை கவனித்துக் கொண்டார்கள். அமைச்சர்களுக்கு அந்தந்த துறையின் அமைச்சர்களோடு இருந்து இந்த துறைகளை கவனித்துக் கொண்டார்கள். பாட்டலிபுத்ரா என்பது மௌரிய வம்சத்தின் தலைநகரம். மௌரிய வம்சத்தின் தலைநகரமாக பாட்டலிபுத்திரம் இருந்தது. இந்த பாட்டலிபுத்திரம் நேரடியாக அரசரால் நிர்வகிக்கப்பட்டது. மற்ற பகுதிகள், மௌரிய வம்சத்தின் மற்ற பகுதிகள், பாட்டலிபுத்திராவை தவிர மற்ற பகுதிகள் 4 பிரதேசங்களாக, 4 ப்ராவின்சஸ்களாக, 4 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 4 பிரதேசங்களிலும் ஒவ்வொரு தலைநகரில் இருந்து ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ் என்று சொன்னால் அந்தந்த பிராந்தியங்களுக்கான ஆளுநர்கள். ஆக 4 பிராந்தியங்களாக மொத்த சாம்ராஜ்யமும் பிரிக்கப்பட்டு அந்த 4 பாகங்களுக்கும் 4 பிராந்தியங்களுக்கும் ஒரு தலைநகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த தலைநகரில் இருந்து பிராந்திய ஆளுநர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி பிரிக்கப்பட்ட 4 பிராந்தியங்களில் தெற்கு பகுதிகள், மௌரிய வம்சத்தின் தெற்கு பகுதிகள் ஸ்வர்ணகிரி என்று அழைக்கப்படுகின்ற, இன்று கர்னூல், ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூலுக்கு அருகாமையில் ஸ்வர்ணகிரி என்ற இடத்தில் இருந்து தென்பகுதிகள், அந்த சாம்ராஜ்யத்தின் தென்பகுதிகள் ஆட்சி செய்யப்பட்டன. அதே போல் வடக்கு பகுதிகள் உஜ்ஜைன்,
என்ற பகுதியில் இருந்து ஆட்சி செய்யப்பட்டன. உஜ்ஜைன் என்று சொன்னால் மால்வா என்ற இடத்தில், அதாவது இன்றைய மத்திய பிரதேசத்தில் வரக்கூடிய மால்வா என்ற இடத்திலிருந்து உஜ்ஜைன் என்ற இடத்திலிருந்து இன்னொரு பிராந்தியமாக ஆட்சி செய்யப்பட்டன. அதே போல் வடமேற்கு பகுதிகள் டாக்சிலா என்ற இடத்தில் இருந்து ஆட்சி செய்யப்பட்டது. கிழக்கு பகுதிகள் அல்லது தென்கிழக்கு பகுதிகள் தொசாலி, ஒடிசாவில் இருக்கக்கூடிய தொசாலி என்ற தலைநகரில் இருந்து ஆட்சி செய்யப்படுகிறது. ஆக அன்புக்கினியமானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. அவர்கள் மத்தியில், மௌரிய அரசர்கள் மத்தியில் பிராந்திய ஆட்சி என்பது சிறப்பாக இருந்தது. ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் 4 பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு தலைநகரம் தேர்வு செய்யப்பட்டு அந்த தலைநகரில் இருந்து அந்தந்த பிராந்தியங்கள் ஆட்சி செய்யப்பட்டன. ஆக அவர்கள் 4 பிராந்தியங்களாக பிரித்ததில் தெற்கு பிராந்தியத்துக்கு தலைநகரமாக சுவர்ணகிரியும், வடக்கு பிராந்தியத்துக்கு தலைநகராக உஜ்ஜைனும், வடமேற்கு பகுதிகளுக்கு டாக்சிலாவும், தென்கிழக்கு பகுதிகளுக்கு தொசாலி, ஒரிசாவில் இருக்கக்கூடிய தொசாலி என்ற பகுதியும் தலைநகர்களாக தேர்வு செய்யப்பட்டன. ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒரு ஆளுநர் இருந்தார், ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ். இந்த ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ் எப்பொழுதுமே அரச வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அனைத்து பிராந்தியங்களிலும் ஒரே மாதிரியான ஆட்சி நடைபெற்றது. அனைத்து பிராந்தியங்களிலும் ஒரே மாதிரியான ஆட்சி நடைபெற்றது. இந்த பிராந்தியங்களில் அல்லது ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திலும் வரி வசூல் என்பது சம்ஹார்த்தா என்ற ஒரு அதிகாரியிடம் வழங்கப்பட்டது. சம்ஹர்த்தா என்பவர் கருவூலத்தின் ஆட்சியாளராக இருந்தார். கருவூலத்தின் ஆட்சியாளராக இருந்தார். அதாவது இன்றைய நிதி அமைச்சர் போன்று இருந்தார். சமஹர்த்தா என்ற ஒரு அதிகாரி. அவர் அரசுக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்தான் மேற்பார்வையிட்டார். சுரங்கங்கள், காடுகள் மற்றும் வாணிப வழிமுறைகள், இதை எல்லாத்துக்கும் அவர்தான் பொறுப்பாக இருந்தார். ஆக வசூலிக்கப்பட்ட வரிக்கான ஆவணங்களை அவர் பராமரித்து வந்தார். அடுத்தபடியாக பிராந்தியத்திலிருந்து அடுத்த நிர்வாகம் மாவட்ட அளவிலும் கிராம நகர அளவிலும் இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஸ்தானிகா என்ற ஒரு அதிகாரி பொறுப்பாக இருந்தார். ஆக இது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள். ஸ்தானிகா என்ற அதிகாரி மாவட்ட தலைவராக, மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளராக இருந்தார். கோப்பா என்ற அதிகாரிகள் இருந்தார். ஒவ்வொரு கோப்பாவும் ஒரு 5 அல்லது 10 கிராமங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தார்கள். அதே போல் நகரப்புற ஊர்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகளாக நாகரிகா என்பவர்கள் இருந்தார்கள். ஆக அதிகாரிகள் உடைய பெயர்களும், அதாவது அந்த பொறுப்புகளின் பெயர்களும் அந்த பொறுப்புகளுக்கான அதிகாரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தானிகா என்றால் அவர் மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி. கோப்பா என்றால் அவர் 5 இருந்து 10 கிராமங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி. நாகரிகா என்றால் அவர் நகரங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி. அதே போல் கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்திற்கும் கிராமணி என்ற ஒரு தலைவர் தேர்வு செய்யப்பட்டார். இந்த கிராமணி மத்திய அரசாங்கத்தாலும் அதே போல் அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களாலும் நியமிக்கப்பட்டார்.
வரி வசூல் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. வரியின் அடிப்படையில் தான் அந்த அரசு இயங்கியது. அந்த வரியும் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் பெரும்பான்மையான வரி விவசாயத்திலிருந்து வந்தது. ஒவ்வொரு விவசாயியும் தான் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்களில், தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் 1/6 பங்கை அரசுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதில் 1/4 பங்கு, 1/6 பங்கு என்று சொன்னாலும், சட்டப்படியாக 1/6 பங்கு என்று சொன்னாலும் 1/4 பங்கு கிட்டத்தட்ட வசூலிக்கப்பட்டது. அர்த்த சாஸ்திரா என்ற நூல் விவசாயத்தை பற்றி, விவசாயத்தை அரசு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் சிறப்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னது. உதாரணமாக விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை சேமித்து வைப்பதற்காக கிடங்குகளையும் அதேபோல் சந்தைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் விளக்கியது. அதேபோல் விவசாயம் இல்லாமல் இதர விஷயங்களில் இருந்தும் அரசுக்கு வருவாய் வந்தது. உதாரணமாக அரசு நிலங்களில் இருந்து வரி வசூலித்தது, அரசு நீர்ப்பாசன திட்டங்கள் செய்து கொடுத்து விட்டு அதனால் பயனடையக்கூடியவர்களிலிருந்து நீர்ப்பாசன வரியை பெற்றுக்கொண்டது. நகரப்புறங்களில் இருந்த வீடுகள் அவர்கள் வரி கட்ட வேண்டியதாக இருந்தது, வீட்டுக்கான வரியை கட்ட வேண்டியதாக இருந்தது. அதே போல் பொருட்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற வேளையில் டோல், கஸ்டம்ஸ் டாக்ஸ் கட்ட வேண்டியதாக இருந்தது. அதே போல் அரசு கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள், காடுகள், சுரங்கங்கள், உப்பு உற்பத்தி போன்றவைகளில் இருந்தெல்லாம் வருவாய் வந்தது. அந்த வருவாய்களின் அடிப்படையில் தான் இந்த மௌரிய சாம்ராஜ்யம் நிர்வகிக்கப்பட்டது. நீதித்துறையை பொறுத்தவரை நீதிமன்றங்கள் மூலமாக நீதி வழங்கப்பட்டது. 2 வகையான நீதிமன்றங்கள் இருந்தன. ஒரு வகையான நீதிமன்றம் தர்மஸ்திய நீதிமன்றம். தர்மஸ்திய நீதிமன்றம் என்ற சொற்றொடரை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தர்மஸ்திய நீதிமன்றம் என்று சொன்னால் அது சிவில் லா என்று சொன்னால் அது வாழ்வியல் முறையில் வரக்கூடிய சிக்கல்களுக்கான நீதிமன்றம். திருமணங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாரிசு உரிமையின் அடிப்படையில் ஒருவருடைய சொத்து யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனையில் வரக்கூடிய சிக்கல்கள், இதை தீர்க்கக்கூடிய சிவில் லா என்று சொல்வார்கள், சிவில் கோர்ட் என்று சொல்வார்கள். ஆக சிவில் கோர்ட்டுகளாக தர்மஸ்திய நீதிமன்றங்கள் இயங்கின. இந்த தர்மஸ்திய நீதிமன்றங்களை 3 நீதிபதிகளும் 3 அமத்தியாக்களும், அமத்தியா என்று சொன்னால் செயலாளர்கள், 3 அமத்தியாக்களும் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அதே போல் கந்தக சோதனா நீதிமன்றங்கள், இவை கிரிமினல் நீதிமன்றங்களாக, அதாவது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களாக இந்த கந்தக சோதனா நீதிமன்றங்கள் இயங்கின. இந்த கந்தக சோதனா நீதிமன்றங்களின் அடிப்படை பொறுப்பாக, கடமையாக என்ன இருந்தது என்று சொன்னால், நாட்டில் இருந்து சமூக தீமை செய்யக்கூடியவர்களை, நாட்டில் இருந்து சமூக தீமைகளில் ஈடுபடுபவர்களை விலக்கி வைத்து நாட்டில் அமைதி நிலவுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய நீதிமன்றங்களாக இந்த கந்தக சோதனா நீதிமன்றங்கள் இருந்தன. அதே போல் தீர்ப்புகள் மிக கடுமையாக இருந்தன. ஆக இது அவர்களுடைய நீதித்துறை நிர்வாகமாக இருந்தது. அசோகருடைய ஆட்சி காலத்தில் ஒரு புதிய ஆட்சி முறை அல்லது ஆட்சி முறையில் பல மாற்றங்களை அசோகர் செய்திருந்தார். ஒரு நல்ல நிர்வாகியாக அவர் இருக்க வேண்டும், ஒரு சிறந்த அரசராக, அறம் சார்ந்த அரசராக, நீதி நெறியை பின்பற்றக்கூடிய அரசராக, அவருடைய அரசு ஒரு மக்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அசோகர் தன்னுடைய ஆட்சி முறையில் நிறைய மாற்றங்கள் செய்திருந்தார். அவருடைய அதிகாரிகள், குறிப்பாக யுக்தா என்று அவரால் அழைக்கப்பட்ட அதிகாரிகள், ராஜுக்கா என்று அழைக்கப்பட்ட அதிகாரிகள், பிரதேசிகா என்று அழைக்கப்பட்ட அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் 5 வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய சாம்ராஜ்யம் முழுவதும் சுற்றி வந்து
அந்த அவருடைய பகுதியில் மக்களிடையே எப்படி வாழ வேண்டும், அதாவது அவருடைய கோட்பாடுகள் இருந்தன, உத்தரவுகள் இருந்தன. தம்ம அடிப்படையில், தம்மா என்று சொன்னால் பௌத்த அறநெறியின் அடிப்படையில் அவருடைய உத்தரவுகள் இருந்தன. அந்த உத்தரவுகளை மக்களிடையே கொண்டு சென்று மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த அதிகாரிகள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதாவது யுக்தா என்று சொன்னால் சபார்டினேட் அபிஷியல், ராஜுகா என்று சொன்னால் கிராம நிர்வாகி, ரூரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிராம நிர்வாகி ராஜுகா என்று அழைத்தார்கள். பிரதேசிகா என்று சொன்னால் மாவட்ட நிர்வாகி. ஆக அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களுக்குள் 5 வருடத்துக்கு ஒரு முறை சென்று மக்களை சந்தித்து தம்மா என்கின்ற அந்த பௌத்த அறநெறியை மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டும் என்று அசோகர் விரும்பினார். அதே போல் அசோகா அதிகாரிகளிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருந்தது என்று சொன்னால், நான் என்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் என்னுடைய பிள்ளைகளைப் போல், என்னுடைய பிள்ளைகள் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அதே போல்தான் என் மக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆக அவர்கள் இந்த உலகத்தில் மற்றும் மறுமை உலகத்தில், இந்த உலகத்தில் மற்றும் அடுத்த உலகத்தில், இந்த உலகத்தில் மற்றும் மறுமை உலகத்தில் நன்மையை பெற வேண்டும் என்று அசோகர் தன்னுடைய அதிகாரிகளிடம் உத்தரவு அளித்திருந்தார். தன்னுடைய அதிகாரிகள் அதை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் என்று அசோகர் சொல்லினார். இந்த அதிகாரிகள் ஆகையால் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும், எந்த காரணமும் இல்லாமல் மக்கள் கைது செய்யப்படுவதை தடுத்திருக்கப்பட வேண்டும் என்பதை போன்று பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்திருந்தார். அதே போல் கண்காணிப்பதற்காகவும், அதாவது தன்னுடைய உத்தரவுகள் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை கண்காணிப்பதற்காகவும், அவருக்கு எல்லா செய்திகளும் வந்து சேர வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் அதிகாரிகளை தன்னுடைய சாம்ராஜ்யம் முழுக்க பயணம் செய்து அவருக்கு தகவல்கள் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். அசோகர் மேலும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அனைத்து சமூகங்களும் ஒன்றோடு ஒன்று அமைதியாக சமூக புரிதலோடு எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் அனைத்து சமூகங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். குறிப்பாக எல்லா சமயத்தை சார்ந்த துறவிகளுக்கும், எல்லா சமயத்தை சார்ந்த ஆன்மீகவாதிகளுக்கும், எல்லா சமயத்தை சார்ந்த ஆன்மீக தலைவர்களுக்கும் உரிய மரியாதை வழங்கி அதன் அடிப்படையில் செயல்பட்டார். இதையெல்லாம் அவருடைய பாறை கல்வெட்டுகளில் பதிவுகள் இருக்கின்றன. அதே போல் அரசு என்பது மருத்துவ சலுகை, மருத்துவ பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதற்காக மருத்துவமனைகள் தொடங்கப்பட வேண்டும். இந்த மருத்துவமனைகள் மனிதர்களுக்காகவும் குடிமக்களுக்காகவும் அதே போல் விலங்குகளுக்காகவும் தொடங்கப்பட்டன. தனித்தனியாக மனிதர்களை பாதுகாப்பதற்காக எப்படி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டனவோ அதே போல் விலங்குகளுக்கான மருத்துவமனைகளும் தொடங்கப்பட்டன. அதே போல் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தேவையற்ற அடிப்படையில் விலங்குகள் பலியிடப்படுவதை தவிர்க்க சொன்னார். அனைவருக்கும் கருணையோடு அனைவரிடமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆக ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஆட்சி முறையை அசோகர் வழங்கினார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். Dear students, this presentation, இந்த காணொளியானது வி.டி. மகாஜன் அவர்களுடைய ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற புத்தகத்தின் அடிப்படையிலும் அதே போல் 11வது வகுப்பு பாடநூல் புத்தகத்தின் அடிப்படையிலும், தமிழக அரசின் 11வது வகுப்பு வரலாற்று பாடநூல் புத்தகத்தின் அடிப்படையிலும் தயாரிக்கப்பட்டது.